பிரதான ஜெயிலர் கயான் நீர்கொழும்பு சிறைச்சாலையிலிருந்து மகர சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்ட பின்னர் தான் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது. சிறைச்சாலை சம்பவங்களின் பின்னால் ஏதும் சதி இருக்குதா என்ற சந்தேகம் நிலவுவதாக நீதி அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார். புலனாய்வு தகவல்களின்படி அடுத்ததாக காலி, பூச, வெலிக்கடை சிறைச்சாலைகளும் இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெற முடியும் என்று தெரிவிக்கப்படுகின்றது. சிறைச்சாலை அதிகாரிகள் அங்கிருந்த துப்பாக்கிகளையும் கத்திகளையும் அதே போன்று மருந்துகளையும் வெளியெடுத்து கொண்டு வந்து வெளியே ஓடி வந்திருக்கின்றார்கள். அதன் பின்னர் தான் துப்பாக்கி பிரயோகம் இடம்பெற்றிருக்கின்றது. மகர சிறைச்சாலை சம்பவம் தொடர்பில் நாங்கள் தற்பொழுது விரிவாக ஆராய்வோம். நேற்று மாலை மகர சிறைச்சாலையில் இந்த சம்பவம் இடம்பெற்றிருந்தது. இந்த சம்பவத்தினுடைய ஆரம்பத்தை நாங்கள் சற்று ஆராய்வோம். இது எவ்வாறு இடம்பெற்றது என்றால், மகர சிறைச்சாலையிலே 4 கைதிகள் ஆரம்பத்திலே கூரைக்கு மேலே ஏறி ஆர்ப்பாட்டம் செய்ய ஆரம்பித்திருக்கின்றார்கள். இதற்கு பிரதான காரணம் என்ன என்று அவர்கள் குறிப்பிடவில்லை. அதன்போது சிறைச்சாலை அதிகாரிகள் அவர்களிடம் பென்று போய் என்ன காரணம் என்று கேட்ட பொழுது அவர்கள் எதுவும் கூறவில்லை என்றுதான் குறிப்பிடப்படுகின்றது. ஆனால் மிக முக்கியமாக இந்த பிரதான ஜெயிலரான கயான் நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இருந்த பிரதான ஜெயிலர். அவர் நீர்கொழும்பு சிறைச்சாலை சம்பவத்தின் பின்னர் மகர சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்டிருக்கின்றார். இந்த கயானை பற்றி பல ஊடகங்களிலே கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டிருந்தன. சில சிங்கள ஊடகங்கள் கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டிருந்தன. அதிலே இவர் ஒரு சிறந்த அதிகாரி என்றுதான் குறிப்பிடுகின்றார்கள். அதிலே மிக முக்கியமாக சிறைச்சாலைக்கு உள்ளே போதைப் பொருள் கொண்டு வருவதை தடுப்பதற்காக இவர் முன்னின்று செயற்படுகின்ற ஒரு அதிகாரி என்றுதான் தற்போது தெரிய வருகின்றது. அதன் அடிப்படையில் இதுவரை காலமும் மகர சிறைச்சாலைக்கு உள்ளே இருந்த கைதிகளுக்கு கிடைத்து வந்த போதைப் பொருள் நிறுத்தப்பட்ட போது அவர்கள் குழப்பம் அடைந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு போதைப் பொருள் தொடர்ந்தும் தேவைப்படுகின்ற பொழுதுதான் இவ்வாறான பிரச்சனைகளை ஏற்படுத்த ஆரம்பித்திருக்கின்றார்கள். நான் விடயத்துக்கு வருகின்றேன். இதன் பொழுது கூரைக்கு மேலே ஏறி ஆர்ப்பாட்டத்திடப்பட்ட கைதிகளிடம் சென்று சிறைச்சாலை அதிகாரிகள் வினவிய போதும் அவர்கள் எதனையும் குறிப்பிடவில்லை. அதன் பொழுதுதான் சிறைச்சாலை அதிகாரிகளுக்கும் இந்த கைதிகளுக்கும் இடையில் ஒரு அமைதியின்மை ஏற்பட்டிருக்கின்றது, வாய் தர்க்கம் ஏற்பட்டிருக்கின்றது. அதன் பின்னர் இந்த கைதிகளுக்கு ஆதரவு வழங்கி சில கைதிகள் அவர்களோடு இணைந்திருக்கின்றார்கள். ஆனால் சிறைச்சாலை அதிகாரிகள் மிகவும் கவனமாக செயற்பட்டிருக்கின்றார்கள் என்றால், நீர்கொழும்பு சிறைச்சாலை சம்பவம் அனுபவம் இருக்கின்றது. அதன் காரணமாக மகர சிறைச்சாலை சம்பவத்தின் பொழுது சிறைச்சாலை அதிகாரிகள் மிகவும் கவனமாக செயற்பட்டிருக்கின்றார்கள். அதன் பொழுது இந்த சிறை கைதிகள் என்ன செய்திருக்கின்றார்கள், சிறை கூண்டுகளில் இருக்கின்ற கைதிகளிடம் போய் அவர்களையும் அவர்களுடைய இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு வருமாறு அழைத்திருக்கின்றார்கள். ஆனால் பல கைதிகள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். ஏனென்றால் நீர்கொழும்பு சிறைச்சாலை சம்பவத்தின் பொழுது கைதிகள் உயிரிழந்தார்கள், அதிகாரிகள் உயிரிழந்தார்கள். அந்த சம்பவத்தை அடிப்படையாக வைத்து அவர்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். அதன் பொழுது கைதிகள் 2 தரப்பினருக்கிடையே மோதல் ஏற்பட ஆரம்பித்திருக்கின்றது. நிலைமை படிப்படியாக உக்கிரமடைந்திருக்கின்றது. அதன் பொழுது சிறைச்சாலை அதிகாரிகள் மிகவும் சூட்சுமமாக அங்கிருந்து வெளியேறியிருக்கின்றார்கள். அவர்கள் வெளியேறும் பொழுது அங்கிருந்த இதில் இருந்த துப்பாக்கிகளையும் அதே போன்று சமையலில் காணப்பட்ட கத்தி போன்ற பொருட்களையும் அதே போன்று மருந்தகத்திலே காணப்பட்ட மருந்துகளையும் வெளியே மிக முக்கியமான மருந்துகளையும் வெளியே எடுத்துக்கொண்டு அவர்கள் வெளியே வந்திருக்கின்றார்கள். வெளியே வந்தபோது உள்ளே படிப்படியாக மோதல் அதிகரித்திருக்கின்றது, பிரச்சனை அதிகரித்திருக்கின்றது. அதன் போதுதான் அவர்கள் மேல் நோக்கி துப்பாக்கி பிரயோகம் செய்திருக்கின்றார்கள். நாங்கள் நேற்று கேள்விப்பட்டோம் துப்பாக்கி பிரயோக சத்தம் கேட்டதாக. அந்த சத்தம், அதாவது சிறைச்சாலை அதிகாரிகள் மேலே நோக்கி துப்பாக்கி பிரயோகம் செய்திருக்கின்றார்கள். அதன் பின்னர் இந்த சம்பவத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுது நிலைமை படிப்படியாக உக்கிரமடைந்திருக்கின்றது. அங்கிருந்த பிரதான ஜெயிலனுடைய கட்டிடத்தை கைதிகள் தீ வைத்திருக்கின்றார்கள். அதே போன்று அவருடைய சமையலறையை தீ வைத்திருக்கின்றார்கள். அதே போன்று மற்றொரு புதிய கட்டிடத்தையும் தீ வைத்து கூரையை உடைத்து கொண்டு அவர்கள் வெளியே வர முயற்சி செய்திருக்கின்றார்கள். அதன் போதுதான் நிலைமையை கட்டுப்படுத்துவதற்காக எஸ்டிஎஃப் அழைக்கப்பட்டிருக்கின்றார்கள், இராணுவத்தினர் அழைக்கப்பட்டார்கள், கடற்படையினர் அழைக்கப்பட்டார்கள் நிலைமையை கட்டுப்படுத்துவதற்காக நேற்று இரவு வேளையிலே. இதுதான் நேற்று அங்கு இடம்பெற்ற சம்பவம். இதனை நாங்கள் பார்க்கின்ற பொழுது மிக முக்கியமாக இந்த சம்பவத்துக்கான காரணம் என்னவென்றால், இலங்கையிலே இலங்கையில் இருக்கின்ற கைதிகளிலே 63% கைதிகள் போதைக்கு அடிமையாக இருக்கின்றார்கள்.
ஆகவே கடந்த காலங்களிலே இந்த சிறைச்சாலைக்குள்ளே போதைப்பொருள் ஏதோ ஒரு வகையிலே கொண்டு செல்லப்படுகின்றது. அது எமக்கு தெரியும். ஏனென்றால் சிறைச்சாலை அதிகாரிகளும் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். சிறைச்சாலை வைத்தியர்களும் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். ஆகவே இதனை தற்போது நிறுத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொள்கின்ற பொழுதுதான் அவர்களுக்கு போதைப்பொருள் தேவைப்படுகின்ற பொழுது அவர்கள் இவ்வாறான பிரச்சனைகளை உருவாக்குகின்றார்கள். ஆகவே சம்பவத்தின் பொழுது மொத்தமாக 9 பேர் 10 பேர் காயமடைந்தார்கள். அவர்களே ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார். 9 பேர் தொடர்ந்தும் வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்படுகின்றது. நிலைமையின் பின்னர் 104 கைதிகள் அங்கிருந்து வேறு சிறைச்சாலைகளுக்கு மாற்றி அனுப்பப்பட்டிருக்கின்றார்கள். அதே போன்று மிக முக்கியமான மற்றொரு தகவல் தற்பொழுது வெளியே வந்திருக்கின்றது. சிறைச்சாலைகளில் இடம்பெறுகின்ற சம்பவங்கள் சம்பந்தப்பட்ட விடயத்தில் புலனாய்வு தகவல்கள் கிடைத்த வண்ணம் இருக்கின்றன. அடுத்ததாக காலி, பூச, வெளிக்கடை சிறைச்சாலைகளிலும் இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெற முடியும் என்று புலனாய்வு தகவல்கள் கிடைத்துள்ளதாக தற்பொழுது அறிய கிடைக்கின்றது. நிதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார இந்த சம்பவம் தொடர்பில் இன்று ஊடகங்களுக்கு தெளிவுபடுத்தியிருந்தார். அதன்போது அவர் குறிப்பிட்டிருக்கின்றார், சிறைச்சாலைகளில் இடம்பெறுகின்ற சம்பவங்களின் பின்னால் வெளியிலிருந்து யாராவது வழிநடாத்துகின்றார்களா என்ற சந்தேகம் நிலவுவதாக நீதி அமைச்சர் குறிப்பிட்டிருந்தார். இல்லாவிட்டால் இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெற வாய்ப்பில்லை. எவ்வித காரணங்களுமின்றி சிறை கைதிகளுக்கு எந்த விதமான காரணமும் இல்லை. ஆகவே எவ்வித காரணமுமின்றி இவ்வாறான சம்பவம் இடம்பெறுவதற்கு வெளியிலிருந்து யாராவது சதித்திட்டம் தீட்டுகின்றார்களா என்ற சந்தேகம் நிலவுவதாக நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார குறிப்பிட்டிருந்தார். அதே போன்று சிறைச்சாலைகளில் இடநெருக்கடி காணப்படுகின்றமை உண்மை. ஆனால் இந்த இடநெருக்கடி இன்று நேற்று உருவான பிரச்சனை அல்ல. அது உண்மைதான். கடந்த பல வருடங்களாக இந்த சிறைச்சாலைகளிலே இடநெருக்கடி காணப்படுகின்றது. அதனை தீர்ப்பதற்கு, இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் நீதி அமைச்சர் கூறியிருந்தார். அதற்காக குறிப்பாக வழக்குகளை துரிதப்படுத்த வேண்டும், சிறைச்சாலைகளை அதிகரிக்க வேண்டும், அதற்கான சட்டங்களை இயற்ற வேண்டும். அது சம்பந்தப்பட்ட விடயங்களில் தற்போது அரசாங்கம் ஈடுபட்டிருப்பதாக நீதி அமைச்சர் கூறியிருந்தார். இந்த சிறைச்சாலைகளில் காணப்படுகின்ற இடநெருக்கடி சம்பந்தமாக நாங்கள் கட்டாயமாக பேச வேண்டும். ஏனென்றால் இன்று சிறைச்சாலைகள் திணைக்களம் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தது. அந்த அறிக்கையின்படி இலங்கையிலே 10,801 கைதிகளை தடுத்து வைப்பதற்கான சிறைச்சாலைகள் தான் காணப்படுகின்றன. ஆனால் தற்போது இலங்கையிலே 41,144 கைதிகள் இருக்கின்றார்கள். 10,000 தான் இடம் காணப்படுகின்றது. கிட்டத்தட்ட 41,000 கைதிகள் காணப்படுகிறார்கள். மிக முக்கியமாக அதாவது நேற்று இடம்பெற்ற இந்த மகர சிறைச்சாலையிலேயும் கூட 991 கைதிகளைத்தான் தடுத்து வைக்க முடியும். ஆனால் 4,447 கைதிகள் அங்கு தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். இவ்வாறாக 4 மடங்கு 6 மடங்கு அதிகமாக எல்லா சிறைச்சாலைகளும், வெளிக்கடை சிறைச்சாலை, கொழும்பு மெகசின் சிறைச்சாலை, அதே போன்று போகம்பர சிறைச்சாலை, எல்லா சிறைச்சாலைகளும் இதே நிலைமைதான். ஆகவே காலி சிறைச்சாலை குறிப்பாக 9 மடங்கு அதிகம் சிறை கைதிகளை தடுத்து வைத்திருக்கின்றார்கள். ஆனால் ஒரே ஒரு விடயம், சிறைச்சாலை வைத்தியசாலையில் மாத்திரம் 380 கைதிகளுக்கான இடவசதி தான் காணப்படுகின்றது. ஆனால் 237 கைதிகள் தான் தற்பொழுது அங்கு சிகிச்சை வருகிறார்கள். அதாவது கடந்த காலங்களிலே இந்த எண்ணிக்கை அதிகரித்திருந்தது. ஆனால் தற்போது குறைவடைந்திருக்கின்றால் விஐபி கைதிகள் அங்கு இல்லை என்பதன் காரணமா என்று நான் நினைக்கின்றேன். ஆனால் கடந்த காலங்களில் விஐபி கைதிகள் அவர்கள் கைது செய்யப்பட்டு அவர்கள் சிறைச்சாலை வைத்தியசாலைகளுக்கு தான் செல்கின்றார்கள். குறிப்பாக இந்த சிறைச்சாலைகளிலே காணப்படுகின்ற இடநெருக்கடி சம்பந்தமாக தற்பொழுது எதிர்க்கட்சியினர் அதிக அளவில் பேசுகின்றார்கள். எவ்வாறென்றால், அவர்கள் சிறைச்சாலைக்கு சென்ற பொழுது இவ்வாறான பிரச்சனைகள் காணப்பட்டதாக தற்போது பேசுகின்றார்கள். அவர்களுடைய ஆட்சி காலத்தில் இந்த பிரச்சனைகளை தீர்க்கவும் இல்லை. தற்போதும் அதே பிரச்சனைகள் தான் காணப்படுகின்றன. உண்மையிலே அரசாங்கத்துக்கு ஒரு பாரிய பொறுப்பு இருக்கு. இந்த சிறை கைதிகளுடைய இந்த பிரச்சனைகளை தீர்ப்பது, குறிப்பாக இடவசதி தொடர்பான பிரச்சனை தீர்க்கின்ற பொறுப்பு அரசாங்கத்துக்கு இருக்கின்றது. எனவே இது சம்பந்தமாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஒட்டுமொத்தமாக சிறைச்சாலைகளுக்குள் கொண்டு செல்லப்படுகின்ற போதைப் பொருளை குறைப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்ற பொழுது அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தற்பொழுது இவ்வாறான பிரச்சனைகள் உருவாகி இருக்கின்றன. குறிப்பாக அடுத்ததாக ஒவ்வொரு சிறைச்சாலையும் இவ்வாறான சம்பவம் இடம்பெறாத வகையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் அனைவருடைய எதிர்பார்ப்பு. அதற்கான நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாக தற்பொழுது அரசாங்கம் கூறுகின்றது. அது சம்பந்தப்பட்ட புலனாய்வு தகவல்கள் கிடைத்திருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றார்கள். ஆகவே சிறைச்சாலைகளில் இடம்பெறுகின்ற இவ்வாறான பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு நடவடிக்கை எடுப்பதாகத்தான் அவர்கள் கூறுகின்றார்கள். இதற்கு பின்னால் ஏதாவது ஒரு சதி இருப்பதாகத்தான் தற்போது அரசாங்கம் கூறுகின்றது. எது எவ்வாறாக இருந்தாலும் மிக முக்கியமாக இந்த சிறைச்சாலையில் காணப்படும் இடநெருக்கடி பிரச்சனையை தீர்க்க வேண்டும். அதே போன்று சிறைச்சாலைகளுக்குள் போதைப்பொருள் கொண்டு செல்லப்பட தடுக்க வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு இருக்கின்றது என்ற விடயத்தையும் நாங்கள் ஞாபகப்படுத்துகின்றோம். மகர சிறைச்சாலை சம்பவத்தினுடைய தற்போது கிடைத்திருக்கின்ற தகவல்கள் இதுதான். எதிர்வரும் 2-3 நாட்களிலே இது சம்பந்தப்பட்ட விசாரணை அறிக்கைகள் கிடைக்கின்ற பொழுது மேலும் பல விடயங்கள் வெளியே வரலாம். ஆனால் தற்போது கிடைத்திருக்கின்ற தகவல்களின் அடிப்படையில்
மகர சிறைச்சாலையின் நிலைமை இதுதான். ஆகவே இது போன்ற உண்மையான அதே போன்று நம்பகத்தகமான தகவல்களை பெற்றுக்கொள்வதற்காக தொடர்ந்தும் ரியாசாரிஸ் 360 யூடியூப் சேனலுடன் இணைந்திருங்கள். இதுவரையும் எமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். நன்றி.